ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தாளிப்பு வடகம். தாளிப்பு வடகம் எப்படி என்னுடைய ஸ்டைலில் பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. இது வந்து நல்லா இந்த மாதிரி காய வச்சு வெயில் டைமில் காய வச்சு எடுத்து வச்சுட்டா நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கும் ஆகுங்க. நான் இதுக்காக 2 கிலோ சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் பூண்டு எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வந்து மிக்சியில் தான் சுற்றி விட்டு ஒன்றும் பாதியமாக சுற்றி விட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப வந்து நைஸாக ஆகக்கூடாது. ஒவ்வொருத்தர் கட் பண்ணி கூட போடுவாங்க. அந்த மாதிரி நான் எப்பயும் போட மாட்டேன். மிக்சியில் போட்டு 1-2 குறகுறப்பாக அரைச்சி தான் போடுவேங்க. ஏன்னா எனக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் ப்ராசஸ்ஸு. எனக்கு வந்து அந்த 7 நாளைக்குள்ளே காஞ்சிரும். இந்த மாதிரி பண்ணாவே 7 நாளைக்குள்ளே காஞ்சிரும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேங்க. இப்போ திரும்ப அதிலே கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி ஒன்றும் பாதியமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சது வந்து ஒரே ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் இருக்கணுங்க. அதுக்கப்புறமா தான் மற்ற ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை கூட வெயிலில் காய வச்சிடலாம். இப்போ காயிட்டுங்க. திரும்ப அடுத்த நாள் எடுத்து இதுக்கு உண்டான பொருளெல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவு தான் நம்மளுக்கு அரைச்சிருக்கணும். இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இதுக்கு உண்டான பொருள் கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு, கடலைப்பருப்பு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், பெருங்காயம். இப்போ இது எல்லாமே ஒன்றா வந்து அந்த வெங்காயம் அரைச்சதோட சேர்த்திக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் மிக்சியில் ஒரு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு எல்லாமே ஒன்றா போட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து எல்லாம் ஒன்றா கொட்டி விளக்கெண்ணெயை கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி முதல் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு 3 நாளைக்கு உருண்டை பிடிச்சி வச்சு அதை நல்லா காஞ்சதுக்கப்புறமா திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டு மறுநாள் திரும்ப காய வைக்கிறப்ப திரும்ப நம்ம எல்லாம் உதுத்து விட்டு திரும்பவும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்தி உருண்டை பிடிச்சி நம்ம வைக்கணும். இது மாதிரி 3 நாள் பண்ணணுங்க. 3 நாளுமே நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் அந்த பசை வந்து நம்மளுக்கு இருக்கும். நல்லெண்ணெயும் விடலாம். நான் வந்து எனக்கு விளக்கெண்ணெய் வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கெடுறதில்லைங்க. எனக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு எனக்கு 2 வருஷம் கூட நல்லாயிருக்கும். இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பழசாகுதோ அந்த அளவுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த நம்ம தாளிப்புக்கு போடுறதுக்கு அந்த புளிக்குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் போடுறப்ப இந்த பருப்பு சாம்பாருக்கெல்லாம் போடுறப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும். மெயினாக நம்ம புளிக்கு சேர்த்துற எல்லா குழம்புக்குமே இதை சேர்த்திக்கலாங்க. அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். இப்போ நான் அவ்வளோதான் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டேன். இன்றைக்கி வந்து நான் எடுத்துருக்கிற விளக்கெண்ணெய் 100 கிராம் எடுத்துருக்கிறேன். இதை அப்படியே ஊற்றிட்டேன். இது மாதிரி ஒரு 3 நாள், அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நாள் திரும்பவும் நம்ம 200 கிராம் விளக்கெண்ணெயை விட்டு தான் காஞ்சதுக்கப்புறமா விட்டு திரும்ப ஒரு நாள் காய வச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாம் உருண்டை பிடிச்சி இது முதல் நாள் காய வச்சு எடுத்துக்கலாம். இது காய வச்சுட்டேங்க வெயிலில். இதுக்கப்புறம் சாயந்தரம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் உதுத்துக்கலாம். உதுத்து விட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டு அதே மாதிரி 100 கிராம் விளக்கெண்ணெய் விட்டு பாருங்கள், எல்லாம் ஒன்றா போட்டு உதுத்துக்க போகிறேன். ஓரளவு காஞ்சிருச்சு, இருந்தாலும் நம்ம எல்லாம் உதுத்து விட்டு தான் பண்ணணும். இது மாதிரி ஒரு 3 நாள் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சதை நம்ம அப்படியே வச்சு திரும்ப விளக்கெண்ணெய் சேர்த்தி நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சி அப்படியே வெயிலில் காய வச்சு எடுக்கலாங்க. இப்போ திரும்ப அடுத்தது 2வது நாள் வந்து நான் ப்ராசஸ் பண்ணுறேன். இப்போ இது வந்து 3வது நாள். பாருங்கள், இந்தளவுக்கு காஞ்சிருக்குது. இப்போ நான் திரும்ப விளக்கெண்ணெய் சேர்த்துறேன். திரும்ப எல்லாம் உதுத்து விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் 7 நாள் ப்ராசஸ்னால் 7 நாள் ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணணும். இதுக்குன்னே நம்ம டைமை ஒதுக்கி வச்சு பண்ணணுங்க. ஏன்னா இது வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் கூட நம்ம அப்படியே நம்மளுக்கு நல்லா அவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்காக தான். ஆனால் விளக்கெண்ணெய் விட்ட வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ஒரு பசை இருக்கும். அந்த பசத்தன்மை தான் நம்மளுக்கு நல்லா அந்த ப்ரெசர்வேட்டிவ் சொல்கிறதே இதுதாங்க. இதில் வேறு எதுவுமே கிடையாது. விளக்கெண்ணெய் இல்லைன்னு நல்லெண்ணெய், இது மட்டும்தான் ப்ரெசர்வேட்டிவே. நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் இதெல்லாம் கெட்டு போகாது. இது நான் 2 வருஷம் ஆனது நான் வச்சுருக்கிறேன். அதை நான் கடைசியில் லாஸ்ட்டில் காமிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு இனிமேல் நம்ம வந்து அதை உடச்சி விட போகிறதில்ல. நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சி நம்ம அப்படியே வெயிலில் காய வச்சது தான் அங்கே 2 வருஷம் ஆனது.